ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாப்கார்ன் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் ஒர்க் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஸில் ஒர்க் பண்ணுறது. எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றது வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். என்ன தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்கும். ஸோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ஒரு லாபம், ரெகுலராக நடக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு. கல்யாண வீடுகளில் அப்படின்னா இன்றைக்கி இந்த ட்ரெண்டியான பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறதில்ல. ஐஸ்கிரீம்லேருந்து, சேலட்லேருந்து, பாப்கார்ன்லேருந்து, பஞ்சு மிட்டாயிலேருந்து எல்லாமே வந்து இன்றைக்கி கல்யாண வீடுகளில் கட்டாயமாக கொடுக்குறது வந்து இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மேக்கரு. மொத்தம் இந்த பாப்கார்ன் மிஷின் பற்றி சொல்லலாம் கொஞ்சம். இது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மிஷின். இது பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா 250 400 கிராம் இருக்குது. 250 400 கிராம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 400 கிராம் மிஷின். 400 கிராம். ஆமாம், 400 கிராம்னா ரேட் வந்து 17,000 வரும். இது வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல பிஸ்னஸ் வந்து. இதுக்கு எப்படி நான் மோட்டரா என்ன மாதிரி ஃபுல்லாக கரண்ட்டில் தான் பண்ணுது. இதுவும் கரண்ட் ஆப்ரேட் ஆகிறது தான். இதுக்கு மோட்டர்ஸ் கிடையாது, ஆனால் மோட்டர்ஸ்லாம் கிடையாது, ஹீட்டர் மட்டும் தான். ஆமாம், ஓகே. வீட்டில் வந்து அதை அப்படியே கொடுத்து வந்துடலாம். இது நார்மலாக நம்ம வீட்டில் போடுற அந்த ப்ளக் பாயிண்ட் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதே போதுமானது பெரிய கரண்ட் ஒன்றும் வராது. பெரிய கரண்ட் ஒன்றும் வராது. சரி, இதுக்கு நம்ம இந்த சோளத்தோட விதைய சீட்ஸ் போட்டால் போதும், பொறிஞ்சு வெளியே வந்துடும். அவ்வளோதான். சரி சார். இது சின்ன பெட்டி கடையிலேருந்து பெரிய ஹோட்டல் கடையிலையும் இங்கே எல்லாமே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இது ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பாப்கார்னை ரெடி பண்ணி பேக்கிங் அந்த கப்பில் போட்டு செலுத்துறாங்க. ஹோட்டல்ஸு ப்ளஸ் மால் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாப்கார்ன் வந்து ஒரு நல்ல, இன்றைக்கி நல்ல, அந்த காலங்கள்லேருந்தே பாப்கார்ன்ன்றது நல்ல ஒரு ட்ரெண்டாக இருக்குது. அதை நம்ம எப்படி சின்ன லெவலில் எப்படி நம்ம இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கல்யாண வீடுகளில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களே, அவங்க கூட நீங்கள் ஒரு டைப் வச்சிங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் எப்படி எடுக்கிறதுன்றது அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு நல்லா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க நல்லாவே தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு கான்டாக்ட் எடுத்துகிட்டு, இந்த மாதிரி நாங்கள் பாப்கார்ன் நாங்கள் பண்ணி தரேங்க, எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க, நம்ம மிஷின் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இபி சப்ளைலேருந்து எல்லாமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க வந்து தாராளமாக அந்த அவைலபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம மிஷினை எடுத்துகிட்டு போகிறோம், அந்த இடங்களில் நம்ம வச்சுட்டு நம்ம எவ்வளோன்றதை நம்ம பேசிக்கலாம். எவ்வளோ நம்ம வந்து எனக்கு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு 2000 இல்லை 3000 வேணும் அப்படின்னா தாராளமாக அவங்க 3000 கொடுத்துட போகிறாங்க. கரண்ட்டு அவங்களுடைய கணக்கில் நமக்கு போயிடும். நமக்கு ரிட்டன்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாப்கார்னுக்கு தேவையான அந்த பேஸ் சோளம் அது மட்டும் தான். ப்ளஸ் கொஞ்சம் கீ ஆட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து, நீங்கள் எப்படி ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகும். ஸோ கல்யாண வீடுகள்லேயும் சரி, இன்னைக்கு பார்ட்டிஸ்லேயும் சரி, பாப்கார்ன் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாகவே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய லெவலில் கிடையாது. இந்த மிஷினோட ரேட்டு வந்து வெறும் 17,000 மட்டும்தான். ஒரு சிறு தொழிலை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அட் தி சேம் டைம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் இந்த மிஷின் வந்து யூஸ் ஆகும். அவங்களும் மேபி 3000 நான் கொடுத்து பண்ணுறதுக்கு இந்த மிஷினை வாங்கி அவங்க லேபருக்கு கொடுத்துடலாம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு நாள் அந்த லேபருடைய சார்ஜ் மட்டும்தான் ஆகுமே தவிர மிஷின் அவங்களுடைய முதலீடு. நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாப்கார்ன் மிஷினை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் வாசலில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க பக்கத்தில், இப்போ நம்மளுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஸ்கூல் கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டு சப்ளைலே வச்சு வாசல்லே போட்டு தாராளமாக இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம். ஸோ ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி தாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி யாருமே பண்ணலை. ஒரு காலேஜ் பக்கத்தில் இருக்கும், நம்ம போகிற வீட்டில் காலேஜ் பசங்க போவாங்க, லைக் ஸ்கூல் பிள்ளைங்க போவோம். வீட்டு வாசலில் நம்ம பொட்டிக்கடை மாதிரி போட்டதுக்கு தான் பாப்கார்ன் மிஷின் அவைலபிள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சிறு தொழில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய வீடு வந்து ஸ்கூலோ காலேஜோ ஒரு நியர்பை பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரண்ட் பில் பெருசாக வரப்போகிறது கிடையாது. நம்மளுடைய வீட்டு சப்ளைலேயே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாப்கார்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா இன்றைக்கி வெளியே விற்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு வீட்டு வாசல்லே நம்ம விற்று ஒரு 30 பாப்கார்ன் நம்ம விற்றுட்டு போயிடலாம். வீட்டில் இருந்தே நம்ம 300 ரூபா ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாப்ஸ் இது பக்கத்தில் உங்களுடைய வீடு லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த பாப்கார்ன் பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ். பெருசாக இது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாதுங்க. வெறும் 17,000 நம்ம போடுறோம். இடமும் பெருசாக ஆக்குபைட் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் முன்னாடி டிவி டேபிள்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிளில் வச்சு வாசலில் வச்சாலே போதும். தன்னை போல் எந்த ஒரு தொழிலுமே ஆரம்பம் கஷ்டம் தாங்க. போக போக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வராது. ஆனால் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அன்றைக்கி ஒரு 10 பாப்கார்னால வரும்.
அதே நம்ம 100 ரூபா நம்ம சம்பாரிச்சுட்டு போயிடலாம். சும்மா வீட்டில் உட்காந்து பெருசாக நம்ம எஃபர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதிலே வந்து 100 ரூபா 10 பாப்கார்ன்றது தாராளமாக ஒரு ஸ்கூல் வாசலோ காலேஜ் வாசலோ பஸ் ஸ்டாப்போ இருந்ததுன்னா கட்டாயமாக இது ஓடிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிஸ்னஸ் செய்யுங்க. இந்த மிஷினுக்கு வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறமே ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் நம்ம ஒரு தடவை யோசிப்போம், இது நம்ம எங்கே சர்வீஸ் பண்ண போகிறோம், ஒரு வேளை ஸ்பேர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா முதல்ல இதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் எப்படின்னா இதுக்கு வந்து ஸ்பேர் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்குது. ஸ்பேர் 1 இயர் சர்வீஸ் தரோம், 1 இயர் வாரண்டி தரோம். சர்வீஸ் ஸ்பேர் எல்லாமே எங்கள்கிட்ட தரோம். இப்போ இதுக்கான ஸ்பேர்ஸும் இன்கேஸ் நமக்கு இதில் வரது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர், அந்த மிஷின் ஹீட் ஆகக்கூடிய அந்த ஹீட்டர் உள்ளே இருக்கும் அந்த காயில். ஸோ அதுதான் இந்த மெயின். ஸோ அந்த ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி பிகம்ஸ் ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்குது, ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. சொன்னால் செஞ்சு கொடுத்துடலாம். இல்லைன்னா லேபர் கிடைப்பாங்களா? ஏன்னா இது வேறு ஊரில் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த இதை தூக்கி நம்ம வர முடியாது, இதை பார்சலையும் போட முடியாது. நம்ம லேபரை போய் அவங்ககிட்ட பண்ணி கொடுத்துருவாங்களா? ஸோ அந்த லேபர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இன்கேஸ் உங்களால் வந்து இந்த மிஷின் எடுத்துட்டீங்க, ஃபால்ட் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா ஃபால்ட் வரதுக்கு வேலை இல்லை. பட் யாராக இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் போது யோசிப்பீங்க ரிப்பேர்னா எப்படின்னு சொல்லி அதுக்கான சர்வீஸும் உங்கள்கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குற இந்த பாப்கார்ன் மிஷின் வந்து கேஸ் அடுப்பில் பண்ணுறது. லைக் இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு குக்கர் மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். இது வந்து சட்டுன்னு உடனே பொரிஞ்சிடும். இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சோளம் போடுறாரு, அதுக்கப்புறம் வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது நம்ம டேஸ்ட்டை பொறுத்தது ஆயில்ன்றது. ஒரு சிலர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மால்லலாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து கீ யூஸ் பண்ணுவாங்க, இல்லை பட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அது டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து மாறும். அதுக்கடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறாங்க கலருக்கு. நான் சொன்ன மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வீடுங்கள், லைக் பார்ட்டி, இல்லைனா மெயின் ப்ரைம் லொக்கேஷன் ஸ்கூல்ஸ், காலேஜ், இது பக்கத்தில் நியர்பை இருக்கிறவங்க ஃபிக்ஸ்டாக வச்சு பண்ணுற மாதிரி மிஷினு எலக்ட்ரிக் சப்ளையில். இந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே லைக் நம்ம கேஸ் அடுப்பில் யூஸ் பண்ணுறது. உள்ள ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் குக்கர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் பண்ணணுன்னா அண்ணன் லைக் ஒரு ஆமணி மாதிரி வச்சுருக்காரு. ஏன்னா இது ஒரு சின்ன ஷாப் மாதிரி தான் அவர் நல்லா டிசைன் பண்ணியிருந்தார். ஒரு கண்ணாடி கூண்டு வைக்கிறதுக்கு ஒரு டேபிள், சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கு சிலிண்டரு, அடுப்பு எல்லாமே தனியாக கொண்டு வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணி லைக் ஒரு ஷாப் மாதிரி கொண்டு வந்துட்டார் அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஒரு பாக்கெட் வந்து 10லேருந்து 20 ரூபா 2 இது வச்சுருக்காங்க. 10 ரூபா 20 ரூபா ரெண்டுமே இருக்குது. அண்ணனுடைய ஒரு நாள் ஏர்னிங் வந்து டூ பி ஃப்ராங்க் அவர் என்கிட்ட சொன்னது 1000லேருந்து 1500. இதுவே இப்போ அவருக்கு கம்மியாக, காம்படிஷன் நிறையா வந்துருச்சு, இதுவே இப்போ கம்மி அப்படின்றாரு. லைக் பாப்கார்னுன்றது அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரையுமே ரெகுலராக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எஃபோர்ட் போடுங்க, கட்டாயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும். இதோடைய செட்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹாய்ண்ணா. ஹாய். இது ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளோ நான் போடுறோம் நம்ம அளவு? 300 கிராம் போடுறீங்க. ஓகேண்ணா, ரைட். ஆ அதான் கண்டினியூ ஓடாது. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆமாம் ஓகேண்ணா ஓகே. தேங்க்யூண்ணா. ஆ ஆமாம் தேட்டருங்கள்ல. ஓ சரி சரி. ஓ ஓகே ஓகே. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி திறந்து காமிச்சாங்க. இது நல்லா சுற்றி பொரியறதுக்கு அந்த பர்னருக்குள்ளே ஒரு சுற்றுற மாதிரி ஒரு ஃபிட்டிங்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணி செஞ்ச மிஷின் இது. இது டீட்டெயில்ஸ் எல்லாமே அண்ணனுக்கு தான் தெரியும் எங்கே வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மிஷின் வந்து உள்ளே வந்து நல்லா சுற்றி வரணும், உள்ளே சுற்றணும், ரோலிங் தான். ஓ ஓ ஓகே 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 ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி. ஆ ஆமாம். ஆ போயிடும். ஓ ஆமாம். ஆ ஓகேண்ணா.
நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட டெய்லி 500 ரூபாய்க்கு லேபராக போகிறதுக்கு நம்மளும் ஏன் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்க்கக்கூடாது? யோசிச்சு பாருங்கள், நம்மளாலையும் முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் மட்டும்தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும்.